மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா தன்னம்பிக்கை கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த கதை மூலம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரசன் போட்டி ஒன்றை அந்த நாட்டிற்கு அறிவித்தானா. என்ன போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டையில் உள்ள கதவை திறக்க வேண்டும். யார் அந்த கதவை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நாட்டையே எழுதி வைக்கிறேன், அரசனாக்குறேன்னு சொல்லி அந்த அரசன் அறிவித்தாராம். ஆனா போட்டியில தோத்துட்டா அவங்களோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு அந்த அரசர் சொல்லி இருந்தாராம். யாருமே அந்த மக்கள் அந்த போட்டியில கலந்து கொள்ள வரவே இல்லையா. ஏன்னா நம்ம தோத்துட்டா நம்மளோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு மக்கள் யாரும் அந்த போட்டியில கலந்துக்கலையாம். ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த போட்டியில கலந்து கொள்ள முன் வந்தானா. அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லோரும் சொன்னாங்களா, நீ அந்த போட்டியில கலந்துக்கிட்டீனா தோத்து போயிட்டா உன்னோட கை வெட்டிடுவாங்க, உன்னோட வாழ்க்கை என்னாவும் சொல்லிட்டு எல்லாரும் பயமுறுத்தினாங்களாம். ஆனா அந்த இளைஞன் என்ன செஞ்சானா, விடாமுயற்சியோடு அந்த கோட்டையில் உள்ள கதவை தள்ளி அந்த போட்டியில வெற்றி பெற்றானா. எப்படி கோட்டையில் உள்ள கதவு இவ்வளவு சுலபமாக திறந்தது அப்படின்னு மக்கள் யோசிச்சாங்களாம். ஆனா அந்த கோட்டையில தாழ்பாலே போடலையாம். கதவு திறந்துதா இருந்துச்சான். அவன் பயப்படாம முயற்சி செஞ்சதால, தன்னம்பிக்கையோடு செஞ்சனால அவனுக்கு அந்த நாட்டோட அரசனாயிட்டா. அந்த நாட்டவே அவனுக்கு ஒப்படைச்சிட்டார். அவன் முயற்சி செய்யாம இருந்திருந்தானா அந்த தான் வாழ்க்கையில பல பேரு நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு எதையுமே முயற்சி செய்யாம விட்டு விடுறாங்க. நம்ம முயல் கதையில, ஆமை கதையில நீங்க பார்த்திருப்பீங்க. முயலின் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா முயலாமை தான் காரணம். ஆகவே மக்களே, தோல்வியோ வெற்றியோ எதிலையாவது ஒன்று நீங்கள் முயற்சி செஞ்சு கொண்டுட்டே இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்களும் இந்த இளைஞனை போல அரசராகலாம், நீங்களும் பெரியாளாகலாம். நன்றி, வணக்கம்.